Mic testing 1 2 3. I am a proud Pondati Dasan. பாத்தியா சொல்லும்போது எவ்வளவு கர்வமா இருக்குன்னு. Each word, each act, each movement will be dictated by her. உங்களுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே கூட அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. எஸ். உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்கா. காலையில டிஃபன் கூட என்ன சாப்பிடுன்னு கேட்டு தான் சாப்பிடுவேன். என் வைஃப் கூட இல்ல ஃபோன் பண்ணி எனக்கு என்ன சாப்பிட அப்படின்னு கேட்டு தான் சாப்பிடுவேன். ஓ நீங்க இங்க சாப்பிடுறதுக்கு அங்க ஃபோன் பண்ணி கேட்டு தான் சொல்லுவேன். சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். சமையல் பாத்திரம் விலைக்கு கழுவிடுவா. ஆனா அந்த குக்கரை மட்டும் விளக்கவே மாட்டான். அந்த 12 மணி ஆனாலும் அந்த குக்கரை விலைக்கு போட்டு தான் நான் தூங்குவேன் பொண்டாட்டிக்காக. உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுதுடா. உள்ள கூட கழுவிடலாம் சார். மேல அந்த மூடி கிட்ட விசில் இருக்கு பாருங்க. அது உள்ள எவ்வளவு தேய்ச்சாலும் போவே போவாது. இவ்வளவு சொல்லி உனக்கு என்ன பிடிவாதம்? போ. நான் உன்னை விட்டு போக முடியாது. தினந்தோறும் உங்க வீட்டுக்காரர் மட்டும் அந்த குக்கரை மட்டும் கழுவி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என் புருஷன் நீதான்னு சொல்லி தொழுதுட்டே இருப்பேன். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. நீ விளக்குறாசா? குக்கரா விளக்கு. 5 குக்கர் விளக்கு. எத்தனை ஆண்டுகளான நான் தான் குக்கர் விளக்குவேன். ஓகே. அது என்னோட ஆசை. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கேமே. இல்ல அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வேகமா போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன் சார். எந்த விஷயம்னாலும். இப்படி சோறு திங்கறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அம்மாங்க தோசை சுட்டுட்டு இருப்பாங்க. நான் நேரா எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேன் சார். அவங்க உட்கார்ந்திருப்பாங்க. நீங்க கொண்டு தோசை வச்சிருவீங்க. Because basically I am சோம்பேறிங்க. நீ சாப்பிட்டீங்கன்னா சொல்லு நான் சாப்பிடுறேன் அப்படின்ற அளவுக்கு கூட நான் ஒருவேளை நான் சாப்பிடலங்க அப்படின்டா நான் விட்டுருவேன் சார். நான் சாப்பிடுவேன். நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஏய் உனக்கு ஐ அம் ப்ரௌட் பொண்டாட்டி தாசன். பார்த்தாலே தெரியுதா? தலே தெரிகிறது. தெரிகிறதா? ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் என் வைஃப் இப்படி தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பா. உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். சொரிஞ்சிட்டு இருக்கையில ஒரு நாள் வீட்டுல வெளியில யாரும் இல்ல, மொட்டை மாடிக்கு பக்கத்துல உட்கார வச்சு பேன் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, மேல உட்காந்துட்டு இப்படி பேன் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. பயங்கரமா வாக்குவாதமே வீட்டை காலி பண்ணு அப்படின்ட்டான். வீட்டை காலி பண்ணா வீட்டையெல்லாம் காலி பண்ண முடியாது. உன் இஷ்டத்துக்காக வந்துட்டு வீட்டை காலி பண்ணு செய். இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. இப்ப என் பொண்டாட்டிக்கு பேன் பாக்குறதுல உனக்கு போறாமம்மா அப்படின்னு சொன்னே போய் எங்க வீட்டுல எங்க அண்ணன் எங்க அம்மா எல்லார்கிட்டையும் சொல்லி அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தீவிர? வீம்புக்கு நடுவுல உட்கார வச்சு பேன் பாக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியும் பேன் பார்த்து ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தா ஆனா பேன் பாக்குறத நிறுத்தல. விளங்கும்டா. தெய்வமே எங்கோ போயிட்டீங்க தெய்வமே. பேன் பார்த்தது கூட மேட்டர் கிடையாது. ஹவுஸ் ஓனர் எது சாம்பா சிங்காக்கோட்டை. கேட்டுக்கங்க அவன் எங்கயோ போயிட்டு இருக்கான். சொந்தக்கார தாயப்புள்ள 18 பட்டியை வச்சு பேன் பார்த்திருக்கேன் பாருங்க. சார் என் பொண்ணுக்கு பேர் வைக்கிறது வந்து என் ஒய்ஃப் ஆசைப்பட்ட பேர் தான் வைக்கணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எங்க அம்மா அவங்க ஆசைப்பட்ட பேர் வைக்கணும்னாங்க. மனைவி பேச்சு தான் கேட்டேன். அவங்க உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. இப்ப அம்மா கோச்சுக்கல என்னப்பா நாங்க பேர் வைக்கணும்னு சொன்னா அம்மா கேட்டாங்க. இதே கேட்ட தாய்க்கு பின் தாரம் தானமா இனிமேல் அவதானமா எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். பொண்டாட்டி உன்னை பெத்ததுக்கு உடம்புல பூரிச்சு போயில இருக்கும். ஒய்ஃபோட அம்மா வந்திருக்காங்க வீட்டுல. நேத்து வந்து சப்பாத்தி சொல்றதுக்கு அவங்க அம்மா அவங்க தராங்க. நான் சுட்டி கொண்டு அவங்க சாப்பிட போட்டுருக்கேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அம்மா சப்பாத்தியை ஒரு அமுத்து தராங்க. அவங்க பிரஸ் பண்ணி தான் தராங்க. சுட்டது நீங்க தான். அடுப்புல சீரியல் பார்த்துட்டு வந்திருக்காங்க. நான் கொண்டு வந்து அவங்களுக்கு சப்பாத்தி போட்டு குருமா வேணுமாமா. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. டிவி எந்த சேனல் மாத்தணும்னு சொல்லி கேட்டு அதை வச்சு கொடுத்து நான் போய் இது என்ன தம்பி தோசை கதையை விட பெருங்கதையா இருக்கு. இது மாமியார் தேய்ச்சி கொடுக்க மருமக புள்ள சப்பாத்தி போட அவங்க வந்து டிவி பார்த்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க. எந்த நான் சீரியல் பார்க்க எனக்கு பிடிக்காது. பட் அவங்க பிடிச்சா மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாதா? பட் எந்த விளம்பரம் போட்டாங்களோ அடுத்து எந்த சேனல் மாற்றி எந்த சீரியல் வைக்கணும். ஓகே அது கூட நீங்க ஹெல்ப் பண்றீங்க. சூப்பரா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. வைஃப்காக அவங்க அம்மா கூடயே வந்திருக்கோம் சார். இப்போ மாமியார் வீட்லயே இருக்கோம் நாங்க. மனைவிக்காகவே மாமியார் வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டீங்க. ஓகே. நைட் டின்னர் நான் தான் பண்ணுவேன். இன்னைக்கு போய் திட்டுறாங்க நீ பாட்டு போயிட்டா எனக்கு யார் டின்னர் பண்ணி கொடுப்பான்னு கேட்குறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்கு. நைட்டுக்கு எப்படியா மேனேஜ் பண்ணிக்கோ. நான் இன்னொரு நாள் காலையில படி தந்துடுறேன் கழிக்கிறதுக்கு. இதை பேலன்ஸ் பண்ணுங்க நாளைக்கு மார்னிங். என்ன ஒரு புத்திசாலித்தனம். போகக்கூடாதுன்னு வாங்க. இங்க போகாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகாதீங்கன்னு வாங்க. அப்படியா? அடி விழும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தினா அடிப்பாங்க கண்டிப்பா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அடிக்கிறாங்கிறதுக்காண்டி அவங்க ஒய்ஃபுக்காக நீங்க ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணிக்கிட்டீங்களா? நார்மலா பாதி பேர் ஒதுக்கியாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 75% ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணியாச்சு. இங்க வா. இவங்க கிட்ட நேரா போய் நீ ஒரு பொண்டாட்டி தாசன் நேரம் சொல்ல மாட்டோம். நம்ம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பின்னால தான் சொல்லுவாங்க. எப்படி 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 இங்க வாங்க, இங்க இல்லைங்க, இப்போ நீங்க வாங்க, பின்னால வாங்க. இதான் முதுகுக்கு பின்னால பேசுறது டெமோ. பொண்டாட்டி பேனெல்லாம் பாக்குறாரு. இப்படி என்னதான் அவசியம் பண்ணாங்களோ, என்ன சொல்லி என்ன தலானி மந்திரம் போடுறாங்களோ தெரியல. ஓ அப்ப
அப்படியா விஷயம்? அது போய் தனியா படிச்சுட்டு வர வருவாங்க போல இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. ஆக்சுவலா அவரை பத்தி நீங்க தப்பா எதுவும் பேசுன மாதிரி தெரியல, உங்க வயிற்றுல சொன்ன மாதிரி இருக்கு. மனைவிக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னோட மனைவிக்காக நான் செய்யறேன். இதுல என்ன கூச்சம், இதெல்லாம் வைக்க எதுவுமே தேவை. எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். இதெல்லாம் பார்த்தா நம்ம எப்படி குக்கர்கள் உங்களுக்கு வயிற்றுச்சா அவ்வளவுதான். நக்கல்யா அவனுக்கு. சப்பாத்தி பிசைறாராம், மாமியாருக்கு சப்பாத்தி போட்டு கொடுக்கறாராம். இது அவங்க அம்மாக்கெல்லாம் என்ன செய்வாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தலை முதல்ல இவெல்லாம் ஏன் வாழ்றாருன்னு தோணுது. இப்படி ஒரு பொழப்பா ஆம்பளையா கெத்தா இருக்கிறத விட்டுட்டு பொண்டாட்டி ஊசி வாங்கணும்னா கூட கேக்குறேங்கிறாரு. இதுக்கு இவர் செத்தே போயிடலாம். நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ்க்கோ எதுக்கோ வந்து நீங்களே ஓனா டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா அப்ப எல்லாத்துக்குமே உங்க ஒய்ஃப் பின்னாடி தான் போய் நிற்பீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன மனுஷன்? நான் இப்ப என்ன தப்பு பண்றது இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க? அப்ப டிபெண்டன்சி அப்படின்றது தவறா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தப்பு தான் சார். ஆம்பளையா இருக்கும்போது டிபெண்டன்ட்டா இருக்க கூடாது சார், அது தப்பு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நீங்க யாரு மேலுமே டிபெண்டன்டா இல்லாம இருக்கீங்களா? பட் இல்ல சார், ஆமா டிபெண்டன்ட்டா இல்ல சார். நீங்க யாரு மேலே டிபெண்டன்டா இல்ல, கிடையாது கிடையாது. அமைச்சர் அண்ணா இந்த முறை மாட்டுவான். உலகத்துல எந்த உயிரும் டிபெண்டன்டா இல்லாம இருக்கவே முடியாது. மேன் இஸ் கால்ட் as a social animal for your information. நான் குமார் அவசரப்பட்டியே. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. உதவியையும் அவளுக்கு நான் அடிமையா இருக்கிறேங்கிறதையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? as look like a servant மாதிரி இருக்கீங்க. ஒரு சர்வன்ட்ட வந்து எங்களுக்கு எஜமானனா வச்சு பார்க்க முடியாது. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? மனைவிக்கு, தன்னுடைய குடும்பத்துக்காக, மனைவிக்காக சர்வெண்டா இருக்கறதுல எங்களுக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்ல, எந்த கௌரவ குறைச்சல் இல்ல. நான் சொல்றேன் சபாஷ், சரியான போட்டு அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன். நான் உன்னை வந்து ஒரு வேலைக்காரனா தான் என்ன பார்க்க முடியும். என் ஹஸ்பண்டா பரவாயில்ல, வேலைக்காரனாலும் பார்த்தாலும் பரவாயில்ல. எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்பு வாயில கம்ப கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்பு சாணியில முக்கி எடுத்து உச்சாண்டல நச்சுன்னு அடிச்சாலே கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். வீட்ல இருக்க ஒரு பொண்ணே உங்களால டாமினேட் பண்ண முடியலனா வெளியில நீங்க எப்படி சார் மீச வச்சிட்டு ஆம்பளன்னு சொல்லி வந்து நிப்பீங்க? நீங்களே நான் தான் அடிமைன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கறச்ச நீங்க எப்படி அந்த வார்த்தையை பேச முடியும்? நீங்க எப்படி அடிமை போற? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தால எனக்கு மடக்காம? எல்லாம் சம்பாதிக்கிறாரு, கை நிறைய கார், வீடு கீடு பங்களா எல்லாமே இருக்காரு. ஒண்ணே ஒண்ணா பொண்டாட்டி பேச்ச கேட்கவே மாட்டாரு. அப்படின்னா உங்க வீட்டு பொண்ணை அவர் கொடுப்பீங்க? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். உங்க வீட்டுக்காரர் நீங்க சொல் பேச்சு கேக்குறாருன்னு வச்சுக்கலாம். இப்ப சொல்றாங்களே இந்த ஃப்ரெண்டோட சேராதீங்க, உங்களுக்காக அந்த நட்பை அவர் கட் பண்ணிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அவர் யாரு? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அடிமையா? அடிமென்ட் இல்ல பப்பியா? இல்ல. ஆண் வீரம் இல்லாதவரா? இல்ல இல்ல. அப்ப அவன் யாரு? வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது? இவெல்லாம் போறோம் ஆம்பளை பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி இவன் சுயபுத்தியே இல்ல, சிந்தனையே இல்லையா அப்படின்னு 4 பேர் சொல்லு. உங்க பொண்டாட்டிக்கு அது வருத்தமா இருக்காதா? ஆனா சத்தியமா சொல்றேன், அவங்க பொண்டாட்டி தாசனா இல்லையான்னு தெரியல. நீங்க ஒண்ணு வீட்டுக்கார சொல்லி பேச்சு கேட்கற ஆள் மாதிரி எனக்கு தெரியல. எப்பவுமே எல்லாருமே பொண்டாட்டி கேட்டுதான் செய்வாங்க. பொண்டாட்டி கேட்டுதான் செய்வாங்க. இல்ல அதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நீங்க பொண்டாட்டி பார்த்தா இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நாங்க பொம்பளை இல்ல. ஒரே நிமிஷம் டென்ஷன் ஆகாதீங்கம்மா. ஐயா இருங்கம்மா, சத்த பொறுமையா இருங்கம்மா. நான் சொல்ல கேளுங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்ட்டா. ஒரு ஃப்ரெண்ட் விட்டுட்டேன் அப்படினா ஓகே சார், அக்செப்டபிள். ஓகேவா? என்னோட 75% ஃப்ரெண்ட்ஸையும் நான் விடுறேங்கறபோது அது என்ன சார் அக்செப்டபிள்? சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சார் நான் ஒரே விஷயம் கேக்குறேன். நீயாவே இல்லாம இன்னொருத்தவங்களுக்காக நான் அவங்களுக்காக செய்யும்போது நீ யாரா இருக்க? நான் அந்த क्वेश्चन மட்டும் பதில் சொல்லுங்க சார். நான் அவங்களுக்கு புருஷனா இருக்கேன். 13 வருஷம் 24 வருஷம் வளர்த்த அப்பா அம்மாவை விட்டுட்டு புருஷன் தான் லைஃப்னு வர்ற ஒரு வைஃப் கிட்ட நம்ம லைஃப் ஃபுல்லா விட்டு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். சார் ஆக்சுவலா எனக்கு இவங்க எல்லாம் பாக்கும்போது எப்படி இருக்குன்னா, எனக்கு எதுக்கு வம்பு, நான் இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இவங்க எல்லாம் பார்த்தா இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? வைஃப் கிட்ட பேசி என் அப்பா அம்மாக்காக நீ இப்படி இருந்தா மனைவிக்குன்னு ஒரு மரியாதை அடிஷனலா உங்க ஃபேமிலில கண்டிப்பா கிடைக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே.